ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பெங்கல் புயலில் சிக்கி சின்ன பின்னா ஆகாமல் எஸ்கேப் ஆகிறதுக்கு நாங்கள் அந்த நாளைக்கு ஃபேமிலியோடு என்னென்ன பண்ணியிருந்தோம், எங்கெங்கே போனோம் அப்படின்றத ஒரு பிளாகாக எடுத்திருக்கோம். எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. மலையில் பற்பல பிளேஸ்க்கெல்லாம் போய் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். எப்படி இருந்துச்சுன்றதை பாருங்கள். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு வர்ஷிகா ஃபேமிலி vlog. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜ் விருந்துக்கு சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் இந்த வீடியோ என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மூவி போகிறோம். எங்கே போகிறோம்னா மெரினா மால் போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து வில்லேஜ் விருந்தில் சாப்பிட்டுட்டு போகிறோம். ஸோ வில்லேஜ் விருந்து வந்து நாவலூரில் லொக்கேட் ஆயிருக்கு. ப்ளஸ் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது. ஃபோட்டோஸ் ஷூட்டுக்கு பியூட்டிஃபுல் ஸ்பேஸு, ப்ளஸ் ஜூலாவோட வந்து டேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆம்பியன்ஸாக இருந்தது. ஸோ வாங்க நம்ம கூட அப்படியே இந்த vlogக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யாரெல்லாம் வந்திருக்காங்க மூவி போகிறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தாய் கிழவி ஜூலியட் வந்திருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா குட்டி செல்லக்குட்டி வருஷக்குட்டி வந்திருக்காங்க. ஹாய் சொல்லுங்க. அப்புறம் மிஸ்டர் பரத் வந்திருக்காரு. அதாவது நான் வந்துட்டு என்னோட vlogs ஸோ நான் வர்ஷிகாட்ட உங்களுக்கு எல்லாருக்கும் வர்ஷிகா ஞாபகப்படுத்திக்கோங்க. அப்புறம் வர்ஷிகாவோட இமீடியட் ஃபேமிலியான நான், லில்லி, வர்ஷிகாவோட அம்மாவும் பரத்தும் வந்திருக்காங்க, அப்பாவும். ஒரு வித்தியாசமான முறையில ஊஞ்சல்லையே சாப்பிடுறது. ஆமா, ரொம்ப பிடிச்சிருக்கு. வில்லேஜ் விருந்து ரெஸ்டாரண்ட் வேற லெவல்ல இருக்குது. ஆம்பியன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்குது. இங்க வந்து இந்த டைனிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இந்த ஸ்விங்கோட இருக்கிற டைனிங் டேபிளை தான் எடுத்திருக்கோம். பட் இதை தவிர நிறைய ஆப்ஷன்ஸ் இங்க வந்து இருக்கு. இங்க வந்து இந்த ரூஃப் டாப் ஃபேமிலி பிரைவசி டைனிங் வந்து இருக்கு. அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி ஓப்பன் பார்ட்டி ஹால் இருக்கு. Thank you. My name is Michael Jackson. அண்ட் இங்கே வந்து ஒரு குட்டி ஓப்பன் பார்ட்டி ஹால் இருக்கு. இது வந்து நல்ல ப்ரீஸியாகவும் இருக்கு இந்த இடம். ஸோ இந்த குட்டி பர்த்டே பார்ட்டிஸ், குட்டி குட்டி பார்ட்டிஸ், இது எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு ஆப்டான இடமா இருக்கும். கீழே வந்து கார்டன் ஏரியாவில் கூரை டைனிங் இருக்கு. அப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏசி ஹால் இருக்கு. அதுக்கும் மேலே வந்து இன்னொரு ரூஃப் டைனிங்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே டைனிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இங்கே ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே வந்து என்ன மாதிரி ஃபுட் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபிக்கல் வில்லேஜ் ஸ்டைலில் மீல்ஸு, அப்புறம் நான்வெஜ் சைட்ஸு, வெரைட்டிஸு அண்ட் சீரக சம்பாவில் இருக்கிற பிரியாணிஸு, அப்புறம் தந்தூரி அண்ட் ஃபாஸ்ட் ஃபுட் வெரைட்டிஸ் இது எல்லாமே இங்கே இருக்குது. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கே ஜூலா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாமே அங்கங்கே கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அங்கங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஆர்டர் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு என்னெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரக சம்பா சிக்கன் பிரியாணி, சீரக சம்பா மட்டன் பிரியாணி, தந்தூரி சிக்கன், ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். அவ்வளோதானே? விட்றா, இந்த ஹோட்டல் விட்றா, இந்த ஹோட்டலே அவ்வளோதான்டா இருக்கும். ஓகே, இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். சாப்பாடு வந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ வந்துட்டு ஊஞ்சலெல்லாம் வேலை மாட்டிருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பெட் பிளே ஏரியா செட் பண்ணிட்டீங்கன்னா நிற்கும். பெட் எதுக்குமா? பத்து தூங்குறீங்க. படுத்து தூங்குறதுக்கு. அப்புறம் என்ன பண்ணுங்க, ரெஸ்ட் ரூம் கட்டிங்க. அதெல்லாம் இருக்கும் மேடம். அது கட்டிட்டீங்கன்னா பரவாயில்ல. அப்புறம் இங்க கொஞ்சம் டேபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ரூம் கட்டிங்க. ஸோ நாங்க தங்கி ரெஸ்ட் எடுக்க போறீங்க மேடம். இது சாப்பிடுற இடம் மேடம். ஐயோ, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. எனக்கு உங்ககிட்ட இருந்து அதான் எனக்கு உங்ககிட்ட இருந்து அவ்வளவுதான் வேணுமா? எனக்கு உங்ககிட்ட இருந்து அவ்வளவுதான். அவரு ஓனர்னு நினைக்கிறேன். அவர் எப்படி திரும்பி பாத்துட்டு போறாரு. ஐயோ 20 minutes தான் டைம் அப்ராக்ஸிமேட்டா. இந்த கோல்ட் வெதரில் நாங்கள் வந்து டைனிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே போயிட்டோம். சுட சுட பிரியாணி, மீல்ஸு, தந்தூரி அப்படின்னு இறக்கிக்கிட்டே இருந்தாங்க. பசியில் அடித்து தும்சம் பண்ணிட்டோம். பீஸ் மட்டும் இதெல்லாம் வந்து ஓவரால அராஜகத்தின் உச்சகட்டத்துக்கு போயிட்டு இருக்கீங்க நீங்க. வேற லெவல்ல இருக்கு. ரெண்டுமே செம்மையா இருக்கு. அப்போ பிரியாணி எப்படி? இங்கே வந்து பிரியாணியை விட மீல்ஸ் இன்னும் வேற லெவலில் இருந்துச்சு. அதையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்ட் டேஸ்ட் இது எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸோ அவ்வளோதான் இங்கே சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ உடனே இமீடியட்டாக கிளம்பணும். ஆல்ரெடி நம்ம லேட் ஆகிட்டோம். ஸோ நம்ம வந்து மெரினா மால் கிளம்புறோம்.
ஸோ நீங்கள் வந்து ஓஎம்ஆர், நாவலூர் இந்த பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பரான ஃபுட் ஸ்பாட் இது. Much later. அடுத்து ஓஎம்ஆர் மெரினா மாலில் இருக்கிற அயனாக்ஸில் நாங்கள் வந்து அட்வான்ஸாகவே மூவிஸ்க்கு டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஃபெங்கல் புயலில் வந்து புக்கிங் மிஸ் ஆகிடுமோ அப்படின்னு நினச்சோம். பட் வந்து சென்னை தப்பிச்சதுனால போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்த்தோம். போனால் தான் தெரியுது, இங்கே நாங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஊரே இங்கே தான் இருந்துச்சு. ஸோ மால் எல்லாமே நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மூவி ஹாலுக்கு போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப அவசரமா நம்ம வந்து தியேட்டருக்கு வந்தாச்சு. என்னன்னா ஃபர்ஸ்ட் சீன் கண்டிப்பா போட்டிருப்பாங்க. இப்போ உள்ள போய் தான் மீதியை தான் பார்க்கணும். வாங்க உள்ள போலாம். ஸோ இங்கே வந்து மெரினா மாலில் ஐநாக்ஸ் இருக்கு. இதோட ஆம்பியன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. முவானா 2 மூவிக்கு தான் போயிருந்தோம். எங்க வந்திருக்கீங்க? என்னவா இருக்கும்? ஐநாக்ஸ், மெரினா மால் ஐநாக்ஸ் மோனா படத்துக்கு வந்திருக்கீங்க. போலாமா? ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸும் சரி, மூவியும் சரி சூப்பராக இருந்துச்சு. 3D மூவி வேற. பசிக்கும், முடிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். Samurai sword on my back. You don't know how to act. Maybe you should relax. Maybe you should relapse. Just kidding. Later. படம் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மாவுக்கு எப்படி பிடிச்சிருக்காங்க? அம்மா படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? 3D எல்லாமே செமையா இருக்குது. ஸ்க்ரீன் வேற லெவல்ல இருக்குது. சின்ன ஸ்க்ரீன், சின்ன தேட்டர், ஆனால் அழகா இருக்கு. ஸ்க்ரீன் இன்னும் பெருசாக வந்திருக்கலாமோ? ஆமா, ஸ்க்ரீனோட சைஸ் வந்து குட்டி ஆக்கிட்டாங்க. பட் தேட்டர் ரொம்ப அழகா இருக்கு. சின்னதா. Stop. 1 hour later. ஸோ அவ்வளோதான் கைஸ். மூவி ஆக்சுவலாக சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்க்ரீன் வந்து சின்னதாக இருந்தாலும் அந்த தியேட்டர் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப கம்மி சீட்ஸ் தான், பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். மூவி வந்து 3Dயில் பார்த்தோம். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? மெரினா மாலில் வந்து மேலே தியேட்டர்லேருந்து அவுட் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த அவுட்லெட் இருக்குது. ஆனால் இங்கேருந்து நம்ம கீழே போக முடியாதான். பட் ஸ்டில் இந்த வியூக்காக நாங்கள் இங்கே வந்து நின்று பார்த்தோம். வேற லெவலில் இருக்கு. வாங்க அப்படியே வேற என்ன இருக்குன்றத பார்ப்போம். நாங்கள் அப்படியே மால்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் வேற என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. பாப்பா வேற கொஞ்ச நேரத்துல தூங்கிட்டான். ஸோ உங்கள் வீட்டில் வந்து கிட்ஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா, இல்லை அனிமேஷன் படம் பிடிச்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணுவீங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு வெதர் வேற செம்மையா இருந்ததுனால எங்கேயாவது ஃபேமிலியோட உட்காந்து ஒரு டீ காஃபி குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டா இருக்கட்டும் அப்படின்னு தேடிட்டு இருந்தோம். அப்பதான் டிசிஎஸ் பில்டிங்க்கு பின்னாடி ஒரு கடை சிக்குச்சு. நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிக்குச்சுன்னு களத்துல இறங்கிட்டோம். ஆம்பியன்ஸே கொட்டாய் எல்லாம் போட்டு கீழே வந்து ஜல்லிக்கல் எல்லாம் போட்டு டிஃப்ரெண்டா இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு டீ ஷாப் மட்டும் இல்ல, இது ஒரு ரெஸ்டாரண்ட்டும் கூட. அம்மா அம்மா சொல்லுங்க மேடம். எப்படி மூவி இருந்தது? அதையே தூக்கி உங்க வாய்க்குள்ள வச்சுட்டு பேசுறீங்க. எப்படி உங்க மூவி இருந்தது? மூவி சூப்பரா இருந்தது. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 3D எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருந்தது. மேபி அந்த தியேட்டரோட எஃபெக்டா இருக்கலாம். ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செகண்ட் பார்ட்டை விட எனக்கு அந்த மூவி கூட ரொம்ப நேரம் டிராவல் ஆகும் ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. மூவி மோனாவுடையது இதுவுமே நல்லா இருந்தது. பட் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து சூப்பர். எனக்கு வந்து ரொம்ப ஆசை இந்த 4Dல இதை பார்க்கணும். அந்த தண்ணி ஸ்ப்ரே ஆகும்போது தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அந்த மாதிரிலாம் நம்ம ஊர்ல இன்னும் வரல. இருக்கா? எங்க இருக்கு? கேன் ஸ்ப்ரே வச்சு கீழே வச்சு கீழே தான் அடிப்பாங்களாம். அங்க ஃபாரின்ல எல்லாம் தியேட்டர்ஸ்லயே வந்துச்சு. இப்போ மோனா 2 எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிதான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாங்க. ரெயின் கோட் போட்டு எல்லாரும் அதுல போறாங்க, உள்ள போறாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்தேன். அவங்க போகும்போதே அப்படியே ஆடுது சீட்டு, தண்ணி மேல ஸ்ப்ரே ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம ஊர்ல வந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆமா, உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா? ஆஹா, வலைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே, வாயை கொடுத்து வாயில முன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? படமே தெரியாதுல்ல என்னன்ட்டு. கொஞ்சமாவது புரிஞ்சுதா? ஸோ இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சிறுசேரி பக்கத்தில் இருக்குது. நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஃபுல்லாக குடிசை அதில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆம்பியன்ஸே வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்றனால இன்னைக்கு இங்கே ட்ரை பண்ணலாம், நம்ம ஸ்நாக்ஸ் இங்கே முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருக்கோம். பிரெட் ஆம்லேட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா டீ காஃபி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஆன் த வேல இருக்கு எல்லாமே. அண்ணாக்கு வந்துருச்சு டீ. ஒரு பிரெட் ஆம்லேட், காஃபி, ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்ட்டு ஆளுக்கு என்னெல்லாம் வேணுமோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். நல்லாவும் இருந்துச்சு. பேர் கொட்டாய் போல. ஆனா எங்க அப்பா தான் இப்ப சொன்னாங்க. எனக்கு இப்ப எனக்கு தெரியல. சும்மா சாப்பிட்டேன்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்மளுக்கு எதுக்கு லப்பே. முக்கியமான விஷயம் வந்துட்டு நீங்க கமெண்ட் பிலோ பண்ணி நீங்க இப்போ வந்துட்டு ஐ மீன் மூவானா போனீங்கன்னா உங்களுக்கும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஓகே பாய். இந்த ஷாப்போட லொக்கேஷனை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வித்தியாசமாக இது போல் ஷாப் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு டிரைவ் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பும் போது மறுபடியும் மழை பிடிச்சிருச்சு. பட் எல்லாமே செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஸோ சேனலில் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக பாருங்க. பிடிச்சா சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பாய்.